விவசாயிகள் சங்கத்தைச் சேர்ந்த திரு தனபாலன் இருக்கிறார். அவரிடம் இது குறித்து கேட்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம். ஒட்டுமொத்தமா தமிழக விவசாயிகள் அனைத்து கட்சிகளுடைய கோரிக்கையா இருந்தது இந்த வறட்சி மாநிலமா அறிவிக்கப்படும் அப்படின்ற கோரிக்கை. இப்ப தமிழகம் வறட்சி மாநிலமா அறிவிக்கப்படும் அப்படின்னு முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இந்த அறிவிப்பு குறித்த உங்க கருத்து? வறட்சி மாநிலமாக அறிவிக்கப்பட்டதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அதே நேரத்துல இந்த விவசாயிகளுக்கு இழப்பீடுன்னு சொல்லி அறிவித்திருக்கிற தொகை என்பது மிக 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 சொற்பம். ஏற்கனவே விவசாயிகள் செலவு செய்து சக்தி இழந்திருக்கிற நிலையில அரசு அவர்களுடைய சுமையில பங்கெடுக்கணும்னு நாங்க பெரிதா நம்பணும். ஆனால் மானாவாரி பயிருக்கு 3000மும் பாசன பகுதிகளுக்கு 5600 சொச்சம் என்பதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில இல்லை. அதே நேரத்துல கிஸ்தி ரத்து அப்படி நிலவரி ரத்துன்னு சொல்றது ஏற்கனவே 5 ரூபாய் தான் ஏக்கருக்கு வசூலிக்கப்படுகிறது. அதுல 5 ரூபாய் நான் வேண்டான்னு சொல்றேங்கிறது ஒரு பெரிய விஷயமா எங்களுக்கு தெரியல. அடுத்தது 2வது, இந்த விவசாயிகளுடைய தற்கொலைக்கு உரிய அறிவிப்பு வழங்கல. அதுல 17 பேர்களை மட்டும் தற்கொலை செய்து கொண்டவரை மட்டும் கணக்கில் எடுத்திருக்கிறாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக வங்கி கடனை மத்திய கால கடனா மாத்துறதுங்கிறது ஏற்கனவே முன்பு இருந்த தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் வாங்கிய கடனை மத்திய கால கடனை நீண்ட கால கடனாகவும், குறுகிய கால கடனை மத்திய கால கடனாகவும், நீண்ட கால கடனை கெடுமாற்று கடனாகவும் மாற்றி வைத்திருக்கிற ஒரு சூழ்நிலையில இன்றைக்கு மறுபடியும் இந்த கடனை மாத்தினா இன்னொரு சுமை எங்க தலையில கூடுமே தவிர அதனால விவசாயிக்கு ஒரு பலனும் கிட்டாது. இந்த சூழ்நிலையில தமிழக அரசு உடனடியாக மத்திய அரசிட மத்திய பேரிடர் பார்வையாளர் குழுவை அழைச்சி ஏற்கனவே தமிழக முதல்வர் வழங்கியது போல மாநில அரசினுடைய சிறப்பு நிதி, வறட்சி நிவாரண நிதி 2 தொகுதி நிதியை சேர்த்து மொத்தம் ஒரு ஏக்கருக்கு 25,000 ரூபாய் அளவிற்கு நிவாரணம் கிடைப்பதற்கு வழிவகை செய்யணும். இந்த மாதிரி ஒரு குறைந்த தொகை என்பது ஏற்கனவே நலிவடைந்து கடன் சுமையில் தள்ளாடி அடுத்த ஆண்டுக்கான ஒரு வருட உழைப்புக்கான ஊதியம் இல்லாத ஒரு நிலையிலையும், ஒரு ஆண்டுக்கான உணவை உழவன் கையிருப்பு இல்லாத நிலையில் இருக்கிற நிலையில இந்த அறிவிப்பு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை அளிக்கும். இதை உடனடியாக தமிழக அரசு மாற்றி தக்க நடவடிக்கை எடுப்பது மட்டுமல்லாம இன்றைக்காவது வறட்சி மாநிலமாக அறிவிப்பதற்கு நாங்கள் ஒரு முடிவெடுத்திருப்பதற்கு நாங்கள் மனப்பூர்வமாக வரவேற்கிறோம். அதே நேரத்துல இந்த அறிவிப்பு என்பது வெறும் சொற்பமாக இருக்கிறது. இது விவசாயிகளுக்கு போதிய அளவிற்கு கிட்டாது. உடனடியாக விவசாயிகளுடைய செலவுக்கு ஈடாக இணையாக செய்வதற்கான அறிவிப்பை வெளியிட வேண்டும்.